இப்போ ஜீக்ளீனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேது சார் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனீங்களா? லைக் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோ ஐம் செட்டிங் அப் மை ப்ராக்டிஸ் அப்படிலாம் சொல்லும் போது சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஹெல்ப்னு கேட்டால் எல்லாரும் எஸ் தானே சொல்லுவாங்க. அதனால அப்படி ஆரம்பித்த ஒரு இதுதான். எத்தனைதான் புது கிளினிக்ஸ் வந்தாலுமே எல்லா வருஷமும் புதுசா என்னென்ன டெக்னாலஜிஸ் வருதோ we've been upgrading it. பாத்தீங்கன்னா பிகோ லேசர்ல இருந்து கூல் ஸ்கல்ப்டிங்ல இருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைசஸ் லைக் ஸ்கின் டைட்னிங் டிவைசஸ். அந்த அப்ரிசியேஷனை சரி அப்புறம் சொல்லலாம் அப்படின்லாம் இல்லாம டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கோவம் வந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப டிவிலாம் பார்க்க மாட்டேன். அதனால ரொம்ப இந்த ட்ரோல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அவங்களும் ஆக்சுவலி மூவியில் நடிப்பாங்களே தவிர அவங்களும் ரொம்ப மூவிலாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த பேஷண்ட் எதுவும் பில்லே வாங்காது, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியே பண்ணிட்டு நீ கேஷ் ரிட்டர்ன் பண்ணிடு. அந்த அம்மா வந்து அவங்க பையனுக்காக பண்ணணும்னு நினைச்சாங்க. அதை நம்ம பண்ணுவோம். நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ நீ டாக்டர் இல்லை, உன்னால இதை பார்க்க முடியுமா? எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு டாக்டரா தான் ரன் பண்ண முடியும். சேது சார் ஒரு நிறைய மெமரிஸை வந்து நீங்கள் ரைட்டப் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்கல்ல. இப்போ பாப்பாஸோட மெமரிஸா? இப்பயும் நான் பழைய மெமரிஸ் முடிஞ்சா மேக்ஸிமம் எழுதுவேன். ஏன்னா அது எனக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்பயும் நான் என்ன ஐடியில் வச்சுக்க மாட்டேன். ஐடியில் வச்சாதானே நீங்கள் அந்த மெமரியை தேடி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்க பிக்சர்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க நேராக அவங்க கண்ணை பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா உமா சேதுராம் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ஐம் டூயிங் வெரி குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். எதுக்காக அப்படின்னா புதுசாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணதுக்கு லைக் நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜீ கிளினிக், அதில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் வைடராக பேசிடலாம் மேம். ஜீ கிளினிக் அப்படிங்கிறது வந்து ஸ்கின் ஹேர் அண்ட் லேசர் கிளினிக் 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ 2026 அக்டோபர் வந்தால் வில் பி கம்ப்ளீட்டிங் 10 years இன் திஸ் இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது டாக்டர் சேது அவங்க வந்து ஆரம்பித்த ஒரு கிளினிக். ரொம்ப பேஷனட்டாக சென்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் இருக்க ட்ரெண்ட்ஸு, அங்கே இருக்க ஒரு FDA அப்ரூவ்ட் லேசர்ஸு, குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். ஆனால் அதை ஒரு அஃபோர்டபுளான எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ப்ரைஸிங்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட யூஎஸ்பியாக எப்பயும் இருந்தது. ஸோ அதை இன்னும் ஒரு 10 years நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை தான் புது கிளினிக்ஸ் வந்தாலுமே எல்லா வருஷமும் புதுசாக என்னென்ன டெக்னாலஜிஸ் வருதோ we've been upgrading it. ஸோ பார்த்தீங்கன்னா பிகோ லேசர்லேருந்து கூல் ஸ்கல்ப்டிங்லேருந்து we have ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைசஸ் லைக் ஸ்கின் டைட்னிங் டிவைசஸ், ஹைஃபூ, ஸோ ஃபேஷியல் கான்டரிங், அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே டெர்மட்டாலஜிஸ்ட் தான். ஸோ வி மேக் ஷுர் தட் உங்களோட தோல் விதமான கன்சர்ன்ஸுக்கு யூ ஹாவ் டு மீட் அ டெர்மட்டாலஜிஸ்ட்ங்கிறது இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. முன்னாடி வந்து நார்மல் டாக்டரே நம்ம பார்க்குறாம ஓடிசியில் போய் இதுக்கு என்ன போடலாம் அப்படின்ட்டு இப்போ யாரும் ரொம்ப கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே ஒரு டாக்டர் பார்க்கணும், டாக்டர் சொல்றதை நம்ம கேட்கணும். அவங்க அதுக்காக படிச்சிருக்காங்கன்ற போது they will know your skin better. ஸோ நிறைய அவேர்னஸ் இப்போ வந்திருக்கு. டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து மீட் பண்ணணுங்கிறது. ஸோ எங்களோட எய்ம் என்னன்னா அது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களோட தோல் இல்லை முடி உதிர்வு, சம்டைம்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் தேவைப்படுற போது ஃப்ரம் த இது ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 60 years வரைக்கும் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அன்டில் யூர் ஃபிட் ஃபார் சர்ஜரி. ஸோ அந்த மாதிரி இது மட்டும்தான் நம்ம லேசர் மட்டும்தான் பண்ணுறோம், ஸ்கின்னுக்காக மட்டும்தான் பண்ணுறோன்னு இல்லாமல் we do everything from டெர்மட்டாலஜி, அலர்ஜி, விட்லிகோலேருந்து எல்லாமே இங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து they make sure that உங்களுக்கு தேவையானது மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே. அதுதான் இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம போனோமா நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் மக்கள் வரணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே சேது சாரோட ஒரு ட்ரீமா இருந்தது. ஒரு டாக்டர் பார்க்க போறோம்னு பயம் இருக்கக்கூடாது. ஆனால் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கியூர் ஆயிடுச்சுன்ற ஒரு நம்பிக்கை வரணும். கண்டிப்பா. ஸோ அது இப்பவும் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வரும்போது சொல்லுவாங்க, இல்ல நாங்க இங்க வந்து சார் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இது மட்டும் பண்ணுங்க சரியாயிடும் சொல்லுவாங்க. ஸோ அதே ட்ரீட்மெண்ட்டை இங்க இருக்க டாக்டர்ஸ் இன்னமும் அந்த ஒரு விஷன்ல கண்டினியூ பண்றாங்கிறதுல ஐம் வெரி வெரி ஹாப்பி. சூப்பர் மேம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லைக் ஒரு சின்ன ஃபியர் தான் நினைக்கிறேன். டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்னா
ஆகா ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு சொல்லுவாங்களே. ஸோ அதுவும் ப்ரைவேட்டாக போகிறோம் அப்படின்னா அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் என்ன தேவை, ஓகே உங்களுக்கு இதுதான ப்ராப்ளம், இதை மட்டும் பாருங்கள், பாக்கியெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிடுறீங்க. இட் வில் வெரி குட் மேம். ஏன்னா சின்ன ஃபியர் இல்லாமல் உள்ளே வந்துட்டு வெளில போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கிளினிக்கில் என்ன ஏன்னா இங்கே ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், தென் ஒய் அது எதுக்காக? வெளிநாட்டில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐவி தெரப்பி அந்த மாதிரி ஐஎம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊரில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 இயர்ஸாக நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்ததுன்னா, இது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லையோ. இப்போ மக்களில் அதுலேயுமே ஒரு ஃபியர் இருக்குது. நான் இப்போ போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க போகிறேன், ஒரு ஐவி எடுத்துக்க போகிறேன், எனக்கு ஒரு மல்டிவிட்டமின் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, எனக்கு விட்டமின் D3 குறைபாடு இருக்குது, இல்லை அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களால் மாத்திரைகளை விட வேற விதமாகவும் ட்ரீட் பண்ண முடியுமாங்கிறது ஐவி தெரப்பியில் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களால் அவ்வளோ புஷ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா there are certain IV therapies that can help you உங்க பாடியை இன்னும் பெட்டரா மெட்டபலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சர்டன் ஐவி தெரப்பிஸ் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி பண்றது இண்டிவிஜுவலா நம்ம பண்ண முடியாது. கிளினிக்கல் ரிசர்ச்ல இதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேட்டட், இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இன்னும் இல்லை. இப்போ நம்ம எடுத்திருக்க பிராண்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ரிவைவ். இது குளோபல் பிராண்டு, 13 இயர்ஸா இருக்கு. குளோபலி ஒரு 100 கிளினிக்ஸ் இருக்கு. இந்தியாவில் நம்ம சென்னையில் 5th சென்டர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி பாம்பேல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கு. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க யூகேல போய் இதே ப்ரொசீஜர் எடுத்தாலும் இங்க எடுத்தாலும் நீங்க ஷுவரா இருக்கலாம் உங்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குதுன்னு. ஓகே, அது உங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஐவி ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல போட்டுடுவாங்க. போட்டோன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு அந்த சாஃப்ட்வேரே சொல்லும். ஓகே. ஸோ அதுக்கு ஏதாவது கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருந்தது, லாஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸ் சர்ஜரிலாம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ரா இண்டிகேட்டட்னு அதுவே சொல்லிடும். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியும். ஸோ இது என்ன சொல்லணும்னா, ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம் தெரப்பி. ஓகே. சென்னையில் ஒரே ஒரு பிளேஸ்ல, லைக் சென்னையில் அண்ணா நகர்ல இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். வி வில் பி ஓப்பனிங் இன் தி அதர் பிளேசஸ் ஃப்ரான்ச்சைஸ். எஸ். ஓகே. இது அஃபோர்டபுளா மேம்? அந்த கேள்வி இருக்குல்ல. அதுதான் நம்ம ஜி கிளினிக் அப்படிங்கிறது இஸ் அ ஓவரால் ட்ரீட்மெண்ட். நம்ம ஸ்கின், ஹேர், லேசர் இந்த மாதிரி சொல்றோம். அதை நம்ம அஃபோர்டபுளா கொண்டு வர முடியும், ஏன்னா அது நம்ம பண்றோம். இப்போ ரிவைவ்ங்கிறது இட்ஸ் அ குளோபல் ப்ராடக்ட்ன்ற போது அதுக்கான பிரைசிங் இருக்கும். நீங்க யூகேல போய் எடுத்தாலும் இங்க எடுத்தாலும் சேம் பிரைஸா இருக்கும். இது ஐ வுடன்ட் சே எல்லாருக்கான ட்ரீட்மெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் நம்ம கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஐவி தெரப்பி கொடுக்கணும்னு இல்ல. டாக்டர் உங்களுக்கு நிஜமாவே உங்களோட ப்ரொஃபஷன் அது டிமாண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அத்லீட்டா இருக்கீங்க, நீங்க யூ வில் ஹேவ் டு அட்டெண்ட் அ காம்படிஷன், அப்போ உங்களுக்கு ஹைட்ரேஷன் தேவைப்படுதுன்னா நீங்க அந்த ஐவி தெரப்பி எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி அண்ட் நாட் லைக் நீங்க த்ரூ த இயர் நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆக போறது, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு 3 monthsக்கு you want your skin to look more glowy, more bright அப்படின்னா அதுக்குன்னு certain treatments இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, முதல்ல அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 months முன்னாடி இதை எடுத்தோம்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். புரியுது. அதர்வைஸ் ஜி கிளினிக் வந்தாலே போதும், லைக் நார்மலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும், ஸ்கின்னாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்தாலே போதும். நைஸ். ஸோ இப்போ ஜி கிளினிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேது சார் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனீங்களா, லைக் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி? ஆக்சுவலி ஜி கிளினிக்குள்ளே அவங்களாம் என்னை இன்வைட் பண்ணலை. ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோ ஐம் செட்டிங் அப் மை ப்ராக்டிஸ் அப்படிலாம் சொல்லும் போது, சரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு, ஹெல்ப்னு கேட்டால் எல்லாரும் எஸ் தானே சொல்லுவாங்க. அதனால அப்படி ஆரம்பித்த ஒரு இதுதான். ஸோ இது செட்டப் பண்ணும் போதே ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் த செட்டப். ஓகே. எப்படி இந்த சாஃப்ட்வேர் செட்டப், பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் எப்படி செட் பண்ணுறது, ஆடிட்டிங்லாம் எப்படி பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நான் வந்ததே ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு அது புதுசாகவும் இருந்தது. கார்பரேட்டில் ஒரு 6 years ஒர்க் பண்ணியிருக்கேன், வெளிநாடு போய் ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் இங்கே யூஸ் பண்ண முடிஞ்சுது. புரியுது. ஸோ இது எப்படி ஒரு புதுசாக செட்டப் பண்ண, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டா ஐல் பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ நீட். ஓகே. ஓகே. இன்னைக்கு எந்திரிச்சா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே ஏதாவது இன்னைக்கு புதுசாக தெரிஞ்சுக்கணும்.
புதுசாக கற்றுக்கணும். அந்த ஒரு லேர்னிங் எப்பயுமே இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப புதுசான ஒரு விஷயமா இருந்துச்சு. லேசர்னா அப்போ எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் சன்ஸ்க்ரீன்னா கூட ஐ வாஸ் நாட் தட் அவேர் 10 years பேக். ஸோ இப்போ நம்ம வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை கற்றுக்கிட்டு இங்கே இருக்க லேசர்ஸோட பின்னணிலாம் கற்றுட்டு தென் நாங்கள் நிறைய ட்ரைனிங்க்கெலாம் போயிருக்கோம். ஐ எம் ட்ரெயின்ட் இன் கூல் ஸ்கல்ப்டிங் ஆல்சோ. ஸோ அந்த ப்ரொசீஜர் இங்கே நம்ம பண்ணுறோம். ஸோ பாடி கான்டரிங் சர்வீசஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது இதில் டெய்லி கற்றுக்கிட்டு ஐ வாஸ் அ பார்ட், ஃபர்ஸ்ட்லேருந்தே வி ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். பட் என்ன நம்ம வந்து வி ஆர் அவுட் சைட் த சிஸ்டம். ஸோ என்னைக்குமே ஃபுல்லாக நம்ம இதை பார்ப்போன்ற ஐடியாலாம் நமக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தப்ப நடந்த ஒரு விஷயம் தான். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் டு டேக் இட் அப். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஒரு ஸ்டார்டிங் பிரிக் பை பிரிக் நம்ம வி புட் எஃபர்ட் இல்லை, 2 பேரும் சேர்ந்து அவங்க எல்லா ட்ரீம்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், லைக் சென்னையிலேயே நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளினிக்காக இருக்கணும். இசிஆர் கிளினிக்குன்னு இசிஆரில் ஒரு பிரான்ச் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் 2020. அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் சென்டர் ஃபார் ஹேராக இருக்கணும். ஸோ யார் ஹேர் அப்படின்னு நினச்சாலுமே தே ஷுட் கம் டு இசிஆர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளான் இருந்ததுனால எனக்கு அதை டக்குன்னு விட மனசுல. நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ நீ டாக்டர் இல்லை, உன்னால இதை பார்க்க முடியுமா, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு டாக்டராக தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. இப்போ நிறைய டாக்டர்ஸ் இந்த விஷனோட வருவாங்கல்ல, இதே விஷனோட ஒரு டாக்டர்ஸ் செட்டப்போட நம்ம இதே ஏன் ரன் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு 5 years நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அது. நைஸ். ஆக்சுவலாக உண்மையாகவே அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தானே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக மெடிடேமுங்கும் போது அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு டைம் தேவைப்படும். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ்லாம் பண்ணுவீங்களா? லைக் அவங்க உங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்களா, இல்லை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி டீச்லாம் பண்ணியிருக்காங்களா? சேது சார் இல்லை அப்படிலாம் கிடையாது. அவங்க எப்பயுமே எதையுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. உனக்கு பிடிச்சி நீ பண்ணுறேன்னா பண்ணு, ஆனால் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ நீ ஏதோ நான் புதுசாக பண்ணியிருக்கேன்னா அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அப்படின்றத அந்த அப்ரிசியேஷனை சரி அப்புறம் சொல்லலாம் அப்படின்லாம் இல்லாம டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கோவம் வந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் பி ரெடி ஃபார் போத் சைட்ஸ். உங்களுக்கு வந்து அதை கிரிட்டிசிசம்னாலும் அப்பயே சொல்லிடுவாங்க. நீ புதுசா ஏதோ பண்ண சொல்லியிருக்க, ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் டிஜிட்டல் எழுத சொல்ற, என்னாலலாம் அதை எழுத முடியாது, பேஷண்ட்டை பார்க்குறதா இல்லை டிஜிட்டல்ல கம்ப்யூட்டரை பார்த்துட்டே பேஷண்ட் பார்க்குறதா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை ஸ்லோவாக பண்ணுறப்ப அது ஈஸியாச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த கிரிட்டிசிசம் இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றி, ஏன்னா எனக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால எனக்கு எல்லாமே கொஞ்சம் டிஜிட்டலாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணோம். பேப்பரெல்லாம் நம்ம தேடி ஒரு பேஷண்ட் ரெக்கார்ட் வந்து மிஸ் ஆயிரும். அப்படிங்கிறப்போ எனக்கு எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் எப்பயுமே இருந்தது. அதனால அவங்க எது புதுசாக பண்ணாலும் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் அதுக்கான ப்ராப்பர் ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தீங்க. சேது அவர்களுடைய ட்ரீம்ஸ் வந்து நிறைய இருக்கு. 1 by 1 நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறேன், லைக் அதை அச்சீவ் பண்றதா என்னுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? இப்போ ரிவைவ்னு நீங்க சொன்னீங்களா, அதுவே ஒன் ஆஃப் ஹிஸ் ட்ரீம்ஸ் தான். நான் 2018 we wanted to take up this brand. அப்போ நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி இந்தியாவில் அந்த பிராண்ட் அப்போ இல்லை. நாங்கள் அப்ளை பண்ணியிருந்த அந்த மாதிரி we want to take franchise-ன்னு சொல்லிட்டு அப்போ வந்து it didn't happen. அவங்க அப்போ இந்தியாவுக்கு வரல. ஸோ இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில் வந்தப்போ I took it. தட் வாஸ் நாட் ஈவன் பிளான்லே இல்லை. நம்ம இது பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் எல்லாம் இருந்தது. பட் இப்போ நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னை பொறுத்த அளவுக்கும் ட்ரீம் அப்படிங்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன புதுசாக வருதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பயனியராக இருந்து இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையாக இருக்குது. அதை இன்னும் எவ்வளோ வருஷம் எங்களால் பண்ண முடியுமோ we will try to do it. நைஸ். ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு யார் நான் இன்டர்வியூ எனக்கு அந்த பர்சன் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஐ நோ த மேட்டர். அது ஒன்று ஏன்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, தெரிஞ்சுதான் நீங்கள் சொல்லுங்கள். அஜித் சார் வந்து நிறைய விஷயங்கள் வெளில தெரியாமல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது லைக் சேது சார் மூலியமாக நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முன்னாடி ஒரு நேர்காணலில் ஒருத்தவங்க எனக்கு சொன்ன ஞாபகம். இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க. பட் ஹெல்ப்னா எப்படின்னா, இவங்க ஒரு பேஷண்ட் கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த பேஷண்ட்டை எதுவும் பில்லே வாங்காத, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியே பண்ணிவிட்டு நீ கேஷ் ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க
அவங்க அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு வராங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா அந்த பையன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொசீஜர் பண்ணலான்னு சொல்லிட்டு மினிமமாக சார்ஜ் பண்ணியாச்சு. ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரொசீஜர் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ட்ரெஸ்ஸிங்க்கெல்லாம் பேஷண்ட் வராங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசுகிறாங்க, எப்படி இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கீங்களான்னு. அவங்க அம்மா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல, இருந்த காசெல்லாம் நாங்கள் சர்ஜரிக்கு கொடுத்துட்டோம். இப்போ சென்னையில் ஸ்டே பண்ணோம் ஒரு 4 நாளைக்கு, ஆனால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே என்னை கூப்பிட்டு, என் சர்ஜரிக்கு என்ன வாங்கினியோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடு. அந்த அம்மா வந்து அவங்க பையனுக்காக பண்ணணும்னு நினச்சாங்க, அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹேர் ஃபால் தானே என்ன அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் வீட்டை விட்டே வெளியில் போக மாட்டேங்கிறான் இந்த ஒரு விஷயத்தினால. அப்போ இது வந்து இட் இஸ் அஃபெக்டிங் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் அ லாட் ஆஃப் வேஸ். அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ஸ் இழந்த ஒரு ஸ்டேட்டில் அவங்க இருக்கும் போது இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கரெக்ட் கரெக்ட். ஸோ அது நான் இன்னும் மறக்க முடியாது. நானாக இருந்தால் மேபி அதை பண்ணியிருப்பேனா, என்னதான் நம்ம இந்த ஹெல்ப் ஒரு பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு, ஆனா அதை அந்த நேரத்துக்கு பண்றது இல்ல. கரெக்ட். ஆக்சுவலா அதுதான் கரெக்டான, இப்போ நீங்க சொன்னதுதான் கரெக்டான டைம். ஓகே, இது 100ல ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம், பட் எந்த நேரத்துல அதை நம்ம பண்றோம், அது நமக்கு கூட அந்த மந்த் ஒரு நல்ல மந்தான்லாம் செக் பண்ணாம நம்மளால அது இல்லாம சர்வைவ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள். எல்லாருக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்படின்ற போது அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றது இந்த நேரத்துல நான் அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரி யாரு கேட்டா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான், ஏன்னா வெளில தெரியாம நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நான் அதான் எனக்கு அந்த எக்ஸாக்டா பர்சன் நேம் தெரியல, அதையும் நான் சொல்லுவேன். ஸோ அந்த விஷயம் தெரியும் போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே, ஒன் டே நான் உங்களை பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஓகே, ஜீ கிளினிக்கை தாண்டி சோஷியலாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி இப்போதைக்கு ஐ ஹேவ் 2 children, 5 years and 7 years. அதனால டைம் அப்படிங்கிறத ஐ ஹேவ் டு பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட். அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? ஸோ எனக்கு வந்து நான் கிளினிக் வந்தேன்னா அதுதான் எனக்கு வந்து ஒரு காமான இடம் மாதிரி. ஸோ இங்கேருந்து நான் நிறைய எனர்ஜி டிரைவ் பண்ணிக்குவேன். எனர்ஜிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இங்கே ஒரு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே ஒரு காம்னஸ் இருக்கும். கரெக்ட். ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரு காமாக இருக்கும். ஸோ யூ வில் ஃபீல் மோர் சேஃபர் வென் யூர் கம்மிங் அஸ் அ கிளைண்ட். ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங், ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். ஸோ நான் இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது எனக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வீட்லையோ இல்லை வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க்கில் காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. எப்பயிலேருந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? என் பொண்ணு ஒரு 3 years ஆனதுக்கப்புறம் மேபி. அது வரைக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜகிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம மைண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதை நம்ம தனியாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதுக்கப்புறமும் பேஷண்ட்ஸ் வந்து இந்த பிராண்டை நம்பி வருவாங்களா, வந்தாலும் டாக்டர் பேஸ்டு இது தானே, ஸோ இன்னொரு டாக்டரும் இதே மாதிரி பார்ப்பாங்களா அப்படின்ற எல்லா கேள்விகளும் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து சரி, ஆனால் ரொம்ப பிளான் பண்ண மாட்டோம். நாளைக்கு வரதை நாளைக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் தான் வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் ஹெல்பிங் மீ எவ்ரிடே. இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் நாளைக்கு பற்றி மட்டும் தான் யோசிப்பேன். ரொம்ப பிளான் பண்ணி நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ திங்க் அது எல்லாமே அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டது. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப யோசிக்க மாட்டாங்க அடுத்த மாதம் என்ன பண்ணுறது. இன்னைக்கு நம்ம பண்ணுறோம், அதானா ஹாப்பியாக பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணி பண்ணுறோம், பிடிச்சி பண்ணுறோம். ஒரு ஒய்ஃபா சேது சார் நடிக்கும்போது, அவங்க ஆக்டிங்கில் லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணப்பயே அவங்க சொன்னாங்க, நான் நடிக்கிறேன்னு உனக்கு தெரியும் இல்லை, ஸோ உனக்கு அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்கன்னா ஓகே. ரொம்ப நாள் அந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகாமல் இருந்தது, அதனால ரொம்ப நாள் கழிச்சு அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, நீ அதை பற்றி என்ன நினைக்கிற, ரிவ்யூ பாசிட்டிவ் வந்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவாக வந்தால் எப்படி இருக்கும், நீ அதை எப்படி எடுத்துக்க போகிற. நான் சொன்னேன், நீங்கள் வந்து அவங்களோட ப்ரைமரி எய்ம் வந்து டெர்மட்டாலஜியாக இருந்தது. ஸோ அதில் நிறைய எஃபர்ட் போட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு போய் கற்றுக்கிட்டு தான் இந்த ஒரு பிராண்ட் அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து பேஷன், டெர்மட்டாலஜிங்கிறது பேஷன், அது வந்து இட்ஸ் லைக் அ ஹாபி. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. இப்போ நான் சொல்கிற மாதிரி கிளினிக் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது, அந்த மாதிரி அவங்களுக்கு அதில் ஒரு எனர்ஜி கிடைக்குது. இதை தவிர நான் ஏதாவது பண்ணணும்,
ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் இட்டுங்கிற மாதிரி. ஸோ அப்போ சொல்லும் போது பாசிட்டிவாக வந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக வந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னப்போ he was very happy that I was able to understand. அதுதான் நான் கேட்டேன். லைக் அந்த வியூ ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இவ்வளோ நாள் டாக்டராக இருக்காங்க, டாக்டராக இருக்கும்போது நிறைய பேர் அவரை வந்து பார்த்துருப்பாங்க. லைக் அஃப்கோர்ஸ் அவர் எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து லைஃப்பை டேர்ன் பண்ண ஒரு பர்சன். படம் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக் வரும், ரிவ்யூ வரும், ட்ரோல்ஸ் அஃப்கோர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வருமே. இந்த ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, நான் ரொம்ப டிவிலாம் பார்க்க மாட்டேன். அப்படியா? அதனால ரொம்ப இந்த ட்ரோல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அவங்களும் ஆக்சுவலி மூவியில் நடிப்பாங்களே தவிர அவங்களும் ரொம்ப மூவிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இன்புட்ஸே எங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்ற இன்புட்ஸ் இருந்தால் தானே நீங்கள் அதை ப்ராசஸே பண்ணணும். இன்னொன்று ஐடில் டைம். 2 பேரும் புதுசா அவங்க ப்ராக்டிஸ் செட் பண்றாங்க, நான் ஹெல்ப் பண்றேங்கிற போது ஐடில் டைமே இருக்காது. இப்போ ஐடில் டைம் இருந்தா நம்ம மைண்ட் ஏதாவது யோசிக்கும். ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால ஐ திங்க் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டன்டா உங்க மைண்ட் வந்து எதையோ நோக்கி யூஆர் புட்டிங் யுவர் எஃபர்ட், அதை பிடிச்சி நீங்க பண்றீங்க. ஃபேமிலி சைட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் மேம் நீங்க இதை டேக் ஓவர் பண்ணும்போது? டேக் ஓவர் பண்ணும்போதுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி சார் இருந்தப்பையும் சரி இப்பயும் சரி, ஐ திங்க் ஃபேமிலி சைட் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு விமென்னாலையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஷுட் கிவ் இட் ஃபார் மை இன்லாஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ். அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பசங்களை விட்டுட்டு ஒர்க்குக்கு வரும்போது அவங்க ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க கற்றுக்குறாங்கல்ல. இப்போ வளர்ப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 6 years 7 years ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வந்து நம்மளே இருந்து நம்ம அவங்கள வளர்த்தோம் அப்படின்னா அவங்க பிற்காலத்தில் வளரும் போது ரொம்ப நல்ல என்ன சொல்ற ரெஸ்பெக்டோட வளருவாங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து என்னன்னா அது அமைஞ்சுது. ஓகே ஓகே. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சுது. அண்ட் 1 year இந்த கோவிட் டைமாக இருந்ததுனால நானும் கொஞ்சம் வீட்டில் இருந்துட்டு அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணதுனால எனக்கு வீட்லேயே இருந்த மாதிரி தான் இன்னும் எனக்கு ஃபீலிங். ஃபுல் டைமாக நான் அப்படியே ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்த மாதிரியும் இல்லை. இன்னொன்று கிளினிக்கும் நிறைய தடவை பசங்களை கூப்பிட்டு வந்துருவோம். பேபியாக இருந்த டைம்ல இருந்தே, சார் இருக்கும் போதுலேருந்தே சஹானா இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ஒர்க்கு வீடு சப்போர்ட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடைச்சிது. அண்ட் அந்த சப்போர்ட்டை நான் வேல்யூவும் பண்ணேன். இப்போ எல்லாருக்கும் சப்போர்ட் கிடைக்கும், அதை நீங்கள் வேல்யூ பண்ணாதான் அது கண்டினியூ ஆகும். கரெக்ட் கரெக்ட். ஆஃப்கோர்ஸ் சப்போர்ட் கிடைக்குதுன்னு யூ கேனாட் டேக் தெம் ஃபார் கிராண்டட். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும். அந்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்களான்றதும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை அக்னாலேஜ் பண்ணணும், வேல்யூ பண்ணணும். அது உங்கள் அப்பா அம்மா, அதனால நீங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு தேங்க்யூ ஃபார்மலாக இல்லை இன்ஃபார்மலாக அவங்களுக்கே தெரியல நீங்கள் எப்படி தேங்க் பண்ணுறீங்க, நீங்கள் அதை நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன். சூப்பர் மேம். நிறைய எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டு ரைட்டுங்களா? அதாவது ஒரு மெமரிஸ், அந்த டேஸோட மெமரிஸை எழுதி வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்பவும் எழுதுறீங்களா? அவ்வளோ எழுதுறது கிடையாது, ஆனால் டாக்குமெண்ட் பண்ணுவேன். எப்போ எனக்கு தோணுதோ ஃபோனில் நோட்ஸாக எழுதுவேன். ஏன்னா நம்ம நினைக்கிறத வந்து யார்கிட்டயாவது நம்ம சொல்லணும்னு நினைப்போம்ல, நம்ம சொல்ல முடியாதுன்ற போது மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ என்ன நடக்குதோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம அதை இமோஷன்ஸை ரைட் டவுன் பண்ணும் போது ஆர் எழுதும் போது டைப்போ ரைட்டோ ஏதோ பண்ணும் போது நமக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதை பற்றி யோசிக்கிறோம், சரி என்ன நடந்துச்சு, ஏன் நம்ம அதை பண்ணோம், மேபி அவங்கள நம்ம இன்னும் கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி பேசியிருக்க கூடாதோ ஒரு கோவத்தில், அப்புறம் ஏன் நம்ம குழந்தைங்கள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் கோவமாக பேசணும் அப்படி யோசிச்சோன்னா ஓகே காலையில் சாப்பிடல போல அதனால தான். ஸோ அப்போ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், இல்லைன்னா சுற்றி இருக்கவங்கலாம் கொஞ்சம் திட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி ட்ரிகர் ஃபேக்டர்ஸை நம்மளே கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் இது யோசிச்சு பார்க்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் நமக்கு. நோட் டவுன் பண்ண ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா நீங்கள் யூ ஷுட் ரைட் டவுன் அண்ட் சே இது எதனால அப்படி நம்ம பிஹேவ் பண்ணோம். அதே இது பாசிட்டிவாக நடந்தாலும் நீங்கள் அதே பண்ணணும். நைஸ் நைஸ். ஏன்னா லைக் சேது சாரோட நிறைய மெமரிஸை வந்து நீங்கள் ரைட்டப் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்கல்ல. இப்போ பாப்பாஸோட மெமரிஸா? இப்பயும் நான் பழைய மெமரிஸ் முடிஞ்சால் மேக்ஸிமம் எழுதுவேன். ஏன்னா அது எனக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போதோ இல்லை சாப்பிட போகும்போதோ இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னமும் நம்ம we write down to remember. ஓகே, நம்ம இங்கே பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறோம். லைக் எங்கே பார்த்தாலுமே சேது சார் இருக்காங்க உங்களை சுற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் உள்ளே வந்ததுலேருந்து ஃபுல்லாக பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சேது சார் இருக்காங்க.
அந்த மெமரிஸை கலெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கெஃபே போகிறோம், நம்ம ரெகுலராக இங்கே தானே போவோம், ஜஸ்ட் வி கோ. அந்த மாதிரியான டேஸ் போய் அந்த மெமரிஸை திரும்பி நீங்கள் தனியாக ரீகால் பண்ணது உண்டா? அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு க்ரீஃபை இல்லை மெமரிஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நான் போக மாட்டேன். ஓகே. இப்பயும் நான் என்னை ஐடியில் வச்சுக்க மாட்டேன். ஐடியில் வச்சா தானே நீங்கள் அந்த மெமரியை தேடி போகணும். நமக்கு தெரியும், அதுக்குள்ளே போகும்போதே நம்ம அஃபெக்ட் ஆகும்னு தெரியும். என்றைக்குமே அதை கெட் ஓவர் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதை நான் பண்ண விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மைல் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்க பிக்சர்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க நேராக அவங்க கண்ணை பார்க்குற மாதிரி இருக்கும். கரெக்ட். நம்ம ஏதாவது நினைக்கிறோம் அப்படின்ற போது அவங்க நமக்கு அதுக்கான இன்ட்யூஷன்ஸை கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ நான் தேடி இந்த இடத்துக்கு போனோம், நான் அங்கே போய் உட்காந்து அதை பற்றி யோசிக்கணும் இப்படிலாம் கிடையாது. மேபி மூவிஸில் வரலாம், பட் ப்ராக்டிக்கலாக ஐ திங்க் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு மேலே இருக்குது. ஓகே. ஒன்று இந்த ஜீ கிளினிக்கை அடுத்தது ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துக்கணும். இன்னொன்று என் பசங்களை ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ ஏதாவது ட்ரீம்ஸ் லைக் நம்ம பசங்க எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் ஏதாவது ட்ரீம்ஸ் இருந்துச்சா? அவங்களுக்கா எனக்கா? 2 பேர். அப்போ 2 பேருக்கும் ஒன்று இருக்குது, 2 பேரோடதையும் சொல்லுங்க. இல்லை, ஐ திங்க் நான் இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸும் சொல்லலை. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் நீ இதான் படிக்கணும் அதான் படிக்கணும்னு சொல்லலை. அப்படிதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதனால எங்களுக்குள்ளேயும் இவங்க இப்படிதான் பண்ணணுன்றது இல்லை. எங்களுக்கு என்னன்னா அவங்க டவுன் டு அர்த்தாக வளரணும், அதுதான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. அவங்க என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் வி ஆல்வேஸ் டிஸ்கஸ்ட். அவங்க வந்து ரொம்ப ஹைஃபையாக நம்ம எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அது இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாது. அதனால ப்ராக்டிக்கலாக ஒரு 4 இடத்த சுற்றி காமிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் சேவிங் பண்ணணும் அப்படின்றது அப்போ எங்களுக்கு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் அவுட் த பிஸ்னஸ்ங்கிறதுனால நான் ரொம்ப அப்படிலாம் ரொம்ப யோசிக்கல. பட் மேபி இப்போ யோசிச்சா அது நல்லதுக்கு இல்லை. அதை நம்ம சேவ் பண்ணியிருந்தோம்னா அந்த மெமரிஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் பொண்ணோட 3 பேரும். அதனால அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் வந்து நான் நிறைய யோசிச்சு பார்ப்பேன்.